சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் போல வந்துட்டு இந்த வாரம் செலிப்ரேட்டிங் லெஜெண்ட்ஸ் ரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல நம்மளுடைய மகதியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. மகதி என்ன பாடல் பாடியிருந்தாங்க, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரோட பிளேலிஸ்ட்லயுமே வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு பாடல் இருந்திருக்கும். கண்டிப்பா வந்து 90 கிட்ஸ்லலாம் வந்துட்டு இந்த பாடல் கண்டிப்பா வந்து எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். அப்படி என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, "மண்ணிலிருந்த காதலன்றி" என்ற பாடல் தான். இந்த பாடலோட ஸ்பெஷலே வந்துட்டு மூச்சு விடாம ஒரே டைம்ல அப்படியே பாடுறது தான். ஆனா எஸ்பிபி அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, இந்த பாடல நான் அப்படி பாடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேடைகள்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு எஸ்பி சரண் அவங்களுமே வந்துட்டு மேடையில சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு கஷ்டமான பாடல எடுத்துட்டு வந்துட்டு நம்மளுடைய மகதி வந்து சூப்பராவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மகதி போன ரவுண்ட்லயுமே வந்துட்டு சரிகமபா சங்கமத்துல வந்துட்டு சுத்தி சுத்தி வந்தீங்கன்ற பாடல வந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்குமே வந்துட்டு அவ்வளவு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்படி பாடுறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை விட ஒரு படி மேல இந்த ரவுண்ட்ல செமையாவே கலக்கிருக்காங்க நம்மளோட மகதி. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு ஒரே தடவையில இவங்க மூச்சிழுத்து பாடி இந்த ஒரு பாடலை செமையாவே பாடி அசத்திட்டாங்க. மகதி இந்த சரணத்தை பாடும்போது கங்கை அமரன் அவர்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியும், அவ்வளவு ஷாக் ஆகி பார்ப்பாரு. இப்படி மூச்சு இழுத்து பாடுதா இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் இல்ல, ஜுகேந்திரன், அதே போல நம்மளுடைய எல்லா நடுவர்களுமே வந்து அப்படி வேந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பாடுறாளே மகதி என்ற மாதிரி. போன ரவுண்ட்லயுமே வந்துட்டு எஸ்பி சரண் அவங்க சொல்லியிருப்பாங்க, சிலிண்டர் சைஸ் கூட இருக்க மாட்டா, அவளுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு ஸ்டாமினாவா, எப்படி இப்படி பாடுறா இவன்ற மாதிரி வியந்திருப்பாரு. இந்த ரவுண்ட்ல அது ஒரு படி மேலேயே போயிட்டு எப்படிமா இப்படி பாடுறன்ற மாதிரியே ஆச்சரியப்பட்டிருப்பாரு. அப்படியே அந்த சரணம் பாடி முடிச்சதும் எல்லாருமே வியந்திருப்பாங்க. ஜூரி மெம்பர்ஸ் எல்லாம் எழுந்து நின்றுப்பாங்க. கங்கை அமரன் அவர்கள் கூட இப்படி மூச்சு விடாம பாடுறியம்மா அப்படின்னு செமையா மனசார வாழ்த்து இருப்பாரு. நாங்களுமே எதிர்பார்க்கல மகதிட்ட வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த பாடல் எவ்வளவு பிடிக்கும்? மகதியோட வாய்ஸ்ல இந்த பாடலை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆவலா இருக்கிறீங்கன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.